என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஒரு சில நாளில் பாடம் பண்ணும்போது அந்த சிந்தனை ஓரளவுக்கு கரெக்டாக போகுது. சரிங்க சாமி. ஒரு சில நாளில் பாடம் பண்ணும்போது அந்த சிந்தனை கரெக்டாக போக மாட்டேங்குது. அது வேறு வேறு இடத்துல சிந்தனை ஓடுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்க. அதாவது சாமி, அந்த எண்ணெய் அலைகள் மாறணும்னா அன்றைக்கி எதனா உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். தொழில் மேலேயோ இல்லை யாருன்னா ஒரு மன உளைச்சல் எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அப்படியே அந்த சிந்தனை நீங்கள் பாடம் பண்ண உட்காரும் போது நீங்கள் உட்காந்து இப்போ சாதாரணமாக உட்காரும்போது எதுவுமே ஞாபகம் வராது. அந்த பயிற்சி தியானம் நான் பாடம் பண்ணுறேன் அப்படின்னு உட்காரும் போது அந்த நீ உங்களுக்கு பண்ணிச்சு பாருங்க, அது பூரா வரும். அப்போ உங்கள் சிந்தனை படம் எங்கே போகும்? அதனால அந்த எண்ணெய் அலைகள் தடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது நம்ம பார்க்கறது கேட்கறதுனால வரலாம். பார்க்கறதுனாலும் கேட்கறதுனால தான் மனசே கெடுது. அதுக்கு தான் காட்டில் போய் ஞானி சித்தர் முத்தர்கள்லாம் போய் காட்டில் ஒழிஞ்சது காரணம் என்னன்னா இந்த செயலுக்கு தான். அவங்க எந்த மிருகத்தை பார்த்தியோ எதை பார்த்தும் பயப்படல, மனுஷனை மட்டும் பார்த்து பயந்தாங்க. எல்லா மகானா போனவங்க சித்தரா போனவங்க பூரா மனுஷனை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓடி போனாங்க. காரணம் என்ன? இருக்கிறதே எல்லா ஜீவனோட மனுஷன் தான் மோசமான ஜீவராசி. அதனால நீங்கள் இந்த பாடம் பண்ணும்போது நல்லா போகுதுன்னா நீங்கள் பாடம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ண நினைக்கும் போது காத்தால நல்ல நிகழ்ச்சியை யோசிங்க. அதுக்கப்புறம் நல்லா போவதனி காட்டில் நல்ல நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கே தெரியும். விட இது வெளியிலேருந்து ஒன்றும் தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணா, இந்த தேவையில்லாதெல்லாம் நீ கழட்டுக்கணும். இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம், இது வேணாம் ஒதுங்குனீன்னா நல்லா பண்ணலாம். நீங்கள் எதனா ஒன்று பிடிச்சா கூட வரதான் செய்யும். சரி சரி. அப்போ என்ன பண்ண முடியும்? அது நாம் தான் அதை கலந்து ஒதுங்கணும். இப்போ ஒரு பொண்ணு இல்லை, பஸ்ஸில் இப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு 50 பேர் போகிறான்னு வச்சுங்க. 50 பேரோட மூச்சு காற்று அங்கே சுத்த தான் செய்யும். நீங்கள் அங்கே போனால் சுவாசிக்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் எண்ணம் மாறும்ல. நீங்கள் போகாதீங்கன்னா போகாமல் தான் அந்த எண்ணங்கள் நம்மளுடைய அதுதான் சாமி. எல்லாமே இப்போ உங்களுக்குள்ள ஆசை உருவாகிறதுக்கு மூச்சு காற்று தான். அந்த மூச்சு காற்று இப்போ என்ன சொல்கிறேன்னா, 12 அங்கலம் மூச்சு காற்று வெளியே போகுது. திருப்பி உள்ளே போகும்போது 8 அங்கலம் போகுது, 4 அங்கலம் கழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த 12 அங்கலம் போய் 12 அங்கலம் இப்போ உனக்கு எனக்கு டிஸ்டன்ஸே வச்சுங்க. இங்கிருந்து என் காற்று வெளியே போனோடனே உங்கள் காற்று 12 2 லிங்க் ஆகுதா? உனக்கு எனக்கு எனக்குள்ள உங்களுக்கு போகுது, கெடுத்து போயிடுது. இதை இப்படி தான் எல்லாரோட மனசை கெடுது. அப்போ நீங்கள் யாருக்குள்ள ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்கள் காற்று உங்களுக்குள்ளேயுமே ஆசையாக வராது. நீங்கள் உங்கள் எண்ண அலைகள் கரெக்டாக இருக்கும். ஷார்ட்டான விஷயம் இதுதான். அதுக்கு தான் கும்பலாக கூட்டமாக்கிறதுக்கு போகாதீங்க. கும்பலாக்கிறதுக்கு மேக்ஸிமம் தள்ளி நில்லுங்கன்னு சொன்ன காரணம் அதுதான். ஏன்னா தானாகவே உங்கள் மூச்சு வெளியே போகும், அடுத்த மூச்சு உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா வெளியே போகுது வருது, வெளியே போகுது வருது. அப்போ கலந்து என்ன ஆகும்? ஆனால் இதில் ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? 1000 நல்லவங்கிறானா ஒரு கெட்டவன் அவனுக்கு சமம். அந்த ஒரு கெட்டவன் 1000 பேர் காலி பண்ணிடுவான். அப்போ நம்ம நல்லவனாக இருந்து ஒரு கெட்டவன் தானே 1000 பேருக்கே நம்ம ஒரு ஆள் சம்மதம்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஒருத்தன் என்ன பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் சாமி. அதனால யோசனை பண்ணி யோசிச்சு நல்லா ஒதுங்கி நில்லுங்க. எது கூட மிங்கில் ஆகாதீங்க. எது வேணா நடந்து போய் போகுது, எதுவும் எனக்கு வேணாம், நான் இப்படி தான் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் சாமி. இந்த எண்ணம் போல் வாழ்வுன்றாங்க சாமி. ஆமாம். அது எப்படி நமக்கு இப்போ அடுத்தவன் நீ நல்லா இருன்னு சொல்லும்போது நீ நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் அடுத்தவன் நாசமாக போகுன்னு சொல்லுவேன். அதுதான் சொல்லலாம். கெடுவான் கேடு நினைப்பான். நான் கெட்டு போகிறதா இருந்தால் மட்டும் அடுத்தவன் கெட்ட சொல்லுவேன். அப்போ அதுக்கு தான் சொன்னாங்க, நீ என்னவா நினைக்கிறியோ அது உனக்கு தான் வரப்போகுது, அடுத்தவங்க வரல. இப்போ மேலே தீர்ந்து ஏச்சி தூத்து பண்ண எங்கே வரும்? அதே மாதிரி தான் சாமி. அது நீ என்ன செயல் செய்யறியோ அது உனக்கு தான் வரும். நேர்வழியிலேயே போகலான்னு நினைக்கும் போது எப்போ துன்பங்கள் நம்மளை இதை துன்பம் 2 வழியில் வரும். அதாவது நல்ல வழியில் போய் நல்லதே நடக்குது ஒன்று, கெட்ட வழியில் போய் வர்றது ஒன்று. அந்த நல்ல வழியில் போய் துன்பம் வந்துச்சுனாக்க கடவுள் நெருங்கணும். தயவு செய்யணும் நிறைய வீடியோ சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டு இருப்பீங்க. நல்ல விஷயமா போகும்போது நமக்கு துன்பம் வருதுன்னா கடவுள் நம்மகிட்ட நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அதுவே நம்ம நல்லா சுகமாக ஜாலியாக இருக்கிற கஷ்டம் வருதுன்னா துன்பத்தில் மாட்டி நாசமாக போகிறோன்னு அர்த்தம். அது அவங்கவுங்க நடைமுறையில் தெரிஞ்சுக்கலாம் சாமி. எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான் எல்லாம். சரி 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 சரி. இது முதல் இப்போது பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்கி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சாமி. இப்போ அவங்களுக்கு மூச்சு எவ்வளோ மூச்சு ஓடும் ஒரு கணக்கு இல்லை? அதாவது நார்மலாக ஒருத்தருக்கு 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னுவாங்க. அது நார்மல். அதே தண்ணி அடிச்சு வேறு என்ன தலை பண்ணாக்க 20 மூச்சு 25 மூச்சு 30 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு போகிற மாதிரிலாம் போகும். அப்போ அவங்க ஆயுஸ் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். நீங்கள் பாடம் பண்ணி நல்லா போயிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த 15 மூச்சுட்டு அப்படியே குறைஞ்சி இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சுலாம் போகும். நல்ல ஞானியாகிறவனுக்கு எப்படி ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு போகிறதேங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு போகிறதேங்க. அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு போகும்போது அப்போ அவங்க ஆயுஸ் எவ்வளோ வளரும்?
அது வந்து நம்ம பாடம் பண்ணுறதில் வச்சு தான் மாறும். சரி சரி சரி. இப்போ நீ இப்போ கூட நல்லா பாடம் பண்ணி இருந்தீங்கன்னா மூச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புசு புசு புசுன்னு போக வராது. அப்போ உங்களுக்கு அடங்கினே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வரும். அப்போ உங்களை ஆயுசு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிழட்டுத்தன்மையோ ஒரு நோவு வர்றதோ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு வந்து கம்மியாகும். இது வந்து இப்போ வந்து ஒரு 4 மூச்சு 5 மூச்சுக்குள்ளே தான் சாமி ஓடுது பாடம் பண்ணும்போது. நான் வந்து ஒரு பாடம் வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரு நீங்கள் பாடம் வந்து வாங்கி நீ பாடம் பண்ணும்போது மூச்செல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அது உங்கள் வேலையே இல்லை. நீங்கள் அது போனீங்கன்னா தேவையில்லாத கப்பலில் போய் பாடத்தை விட்டுருவீங்க. அது வேண்டாம். அதாவது உங்களுக்கு வந்து அப்படியே மொள்ள இப்போது மனம் அடங்குறதுக்கு ஒரு எவ்வளோ நாள் சரியான முறையில் பாடம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ நாள்? நான் சொல்கிறேன் கேரளா. ஐயா என்ன சொன்னார், இந்த பாதிக்கு வந்தால் 12 வருஷம் ஆகணுன்னாரு. 12 வருஷம் அசங்க அடங்கி போயிடும். ஆனால் 24 மணி பாடத்தில் இருக்கணும். முடியுமா? நீங்கள் காத்தால 1 மணி நேரம், காத்தால சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் இருந்தாக்கா அது 25 வருஷம் 30 வருஷம் கூட ஆகுன்ட்டாரு. அது நீங்கள் செய்கிறதுல இந்த சாமி இருக்குது. நான் எவ்வளோ பாடுபடுறேனோ அந்த அளவு பலன். நான் வந்து தொழிலாளி, முதலாளி தான் எனக்கு பணம் தருவான். அந்த முதலாளி என்ன கடவுள். நீ எவ்வளோ உழைக்கிறோ அது தருமா அவன் தான் தருவான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, போய் சொல்லி வாங்க முடியாது இதில். அதனால் நமக்கு இது எவ்வளோ நாள் வருது என்னன்றது இதில் வந்து அவசரப்படக்கூடாது. இது அவசரப்பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டார் ஐயா. அதனால் அவசரப்படுற வேலையோ எதுவுமே வேணாம். நீங்கள் பொறுமையாக போகிற வழியில் போயிட்டே இருங்க. நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கடவுளே உன்னை பார்க்குறேன், உன்னை செய்கிறேன்னு அந்த பாதையில் போங்க, அது வழிகாட்டும். சரி சரி சரி. அதனால் நீங்கள் வந்து நான் இவ்வளோ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறதே தப்பு வேணாம் நமக்கு. நான் செய்கிறேன் ஐயா, இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பாடம் பண்ணுறேன், நான் பயிற்சி பண்ணுறேன், இறைவா நான் உன்னை தேடி வரேன், ஏன்னா கூப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். அவன் என்னைக்கு நம்ம சுத்தப்படலாம் தானே கூப்பிடுவான். இப்போ ஒருத்தவங்க ஒரு பைத்தியக்காரன் வரான், கையில் ஒரு அழுக்கான பாத்திரத்துல சோறுபடியா, அதே சுத்த பாத்திரம் டப்புக்குன்னு போட்டுருவேல்ல. அந்த மாதிரி தான் சாமி, நான் சுத்த பொருள் ஆகணும். இப்போ அழுக்காக வரும், சுத்தம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஒரு நாள் கூப்பிட்டுக்கோம். இது இப்போ நம்ம பாடம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க சாமி. இப்போது தவம் பண்ணுறதுன்றது அதுக்கு இதுக்கு என்ன? இப்போ வந்து இப்போ நீங்கள் செய்து வந்து பாடம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சாமி. தியானன்றாங்க, பாடம் பண்ணுறது நாங்கள் பயிற்சினா ஏதோ ஒன்று பேருக்கிட்டோம். ஆனால் நீ செய்யறதுக்கு பேர் யோகம். இந்த யோகத்தில் கொஞ்சம் கடந்தால் தியானம், தியானத்தில் கொஞ்சம் கடந்தால் தவம், தவத்தை கொஞ்சம் கடந்தால் சமாதி. இதில் 4 பதங்குது. இப்போ நீங்கள் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு படி தான். நீங்கள் அதை நீ பாடனா வச்சுங்க, தியானம்னு வச்சுங்க, எதுவுமே வச்சுங்க. அதாவது இது இப்போ யோக பாடம் செஞ்சிங்கன்னா தியானம் அமையும். தியானம் அமைஞ்சால் சமாதி ஆகும். சமாதி வந்து பின்ன தியானம் வந்து அப்படி அப்படியே ஒரு தவத்துக்காக சமாதி. இப்போது யோக பாடத்துலேருந்து நம்ம தவத்துக்கு போகிறதுக்கு அதனுடைய மாற்றம் எப்படி சாமி இருக்கணும்? அது உங்களுக்கு கடந்து போகும் சாமி. அது வந்து அனுபவிச்சு செய்கிறது. இது சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், யோகம் பண்ணுறீங்க, அவர் 5 நிமிஷம் கழிச்சா தியானம்ன்றேன், அது 1 மணி நேரம் கழிச்சா தவன்றேன், ஒரு நாள் கழிச்சா சமாதின்றேன். இது எப்படி வரும்? நீ என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடம் தானே வாங்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்குறது 6வது பாடத்தை கேட்குறீங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்கள்? சரி சரி. அதனால் அது வேண்டாம். நீங்கள் இதில் வந்து படிப்படியாக வாங்க, அது தானே நடக்கும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.